வணக்கம். நான் இயற்கை பூமி யூடியூப் சேனல் காக்கநல்லூர் கண்ணன். அதாவது விவசாயிகளை மாதிரிக்க ஒரு ஒரு பெரிய மனசு யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இல்லை, இது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே விவசாயிகள் செய்யும் வேளாண்மை பொருட்கள், அதாவது காய்கறி பொருட்களாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், தானிய பொருட்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அதோட அதோட முதல் ரகத்தை அதாவது நல்ல காய்கறி பொருள் எல்லா தானிய வகைகளாக இருந்தாலும் சரி, அதோட தரமான பொருட்களை முதல்ல பொதுமக்களுக்கு, அதாவது சந்தைக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மனசு யாருக்குமே வராது இந்த உலகத்தில். ஆனால் அதில் கிடைக்கிற அந்த கழிவு, அதாவது காய்கறினா கழிவு, சூத்த கத்திரிக்காய், சூத்த தக்காளி, இந்த மாதிரிக்க காய்கறிகளை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி தானிய வகையில் கழிஞ்சது கழிவு, அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது விவசாயிக்கு இந்த மாதிரிக்க மனசு யாருக்கும் வராது. அது 1000 கஷ்டப்பட்டாலும் சரி, 1000 நஷ்டப்பட்டாலும் சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். நல்ல தரமான பொருளை இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்களோட நோக்கம் இந்த அதாவது பொதுமக்களுக்கு தரமான உணவை கொடுக்கணும், எங்களோட நோக்கம். அதுதான் எங்களோட நோக்கம். விவசாயிகள் இது பாரம்பரியமாக தொட்டு இப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி விவசாயிகள் பல நஷ்டங்களை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் கடத்தை வாங்கி இந்த வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கிட்ட ஒற்றுமை இல்லை. நாங்கள் ஒரு மாதம் காய்கறி பயிரோ இல்லை நெல்லோ எதுவுமே பண்ணாமல், உற்பத்தி பண்ணாமல், எங்கள் தேவைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக விவசாய நிலைமை கண்டிப்பாக முன்னேறும். விவசாயம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அரசாங்கம் கேட்கும். ஆனால் விவசாயி நாங்கள் அப்படி பண்ண முடியலை. அப்படி ஒரு நிலைக்கு வந்தால் இந்த விவசாயிகள் அத்தனை பேரும் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு தனி மரியாதை கிடைக்கும், நல்ல விலை கிடைக்கும். அந்த நிலைக்கு விவசாயிகள் வர்றாங்களா? ஒற்றுமையாக செயல்பட முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.